சரி, அடுத்து எங்க பார்த்தாலும் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. சரிங்க. என் நம்பர் இருக்குல்ல உங்ககிட்ட? இருக்கு சார். சரி, கிளம்பு. தேங்க்யூ சார். விக்னேஷ், யாருப்பா அது? பாஸ்கர் காணாம போன அன்னைக்கு முத நாள் ஒரு பொண்ணு அவனை மீட் பண்ணியிருக்கா. அந்த பொண்ணை பிடிச்சி விசாரிச்சா இப்ப பாஸ்கர் எங்க இருக்கிறான்ற எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். நான் அந்த பொண்ணு தான் தேடிக்கிட்டு இருக்கேன். இப்ப அந்த பொண்ணை அவன் வழியில பார்த்து விசாரிச்சிருக்கான். அவ சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணாம போயிருக்கா. நான் இவ்வளவு தானே தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணு, கூடிய சீக்கிரம் அவன் என் கையில எப்படியாச்சும் மாட்டுவா. பொண்ணுங்கன்னா சமைக்க தெரியணும். எப்ப பார்த்தாலும் புக்கையே படிச்சுக்கிட்டு இருந்தா போற இடத்துல எப்படிதான் சமாளிக்க போறாளோ. நந்தினி, நீ படிச்சது போதும், இங்க வா. எதுக்குமா? இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு கல்யாணம் ஆக போகுது. வந்து சமைக்க கத்துக்கோ. உனக்கு சமையல் தெரியலன்னா உன் மாமியார் வீட்டுல எல்லாரும் என்னதான் குறை சொல்லுவாங்க. அத பத்தி நீ கவலைப்படாதம்மா. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் கத்துக்கிறேன். ஹே நந்தினி, மாப்பிள்ளைக்காவது வாய்க்கு ருசியா சமைச்சு போட கத்துக்கோ. எந்திரிச்சு வா. ஐயோ அம்மா, போலீஸ்காரருக்கு தானே பொண்டாட்டியாக போறேன். எப்படியும் நேரத்துக்கு வந்து சாப்பிட மாட்டாரு. அப்புறம் எப்படி சமைச்சா என்ன? விட. போலீஸ்காரங்களும் மனுஷங்க தாண்டி. சும்மா வியாக்கியானம் பேசாம வந்து கொஞ்சமாவது சமைக்க கத்துக்கோ. யாரு தெரியல. வாங்க மாப்பிள்ள. யூனிஃபார்ம்ல வந்த நந்தினி பயப்படுறான்னு தான் மஃப்டியிலே வந்துட்டேன். உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, அத்தை நந்தினியை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். எதுக்கு? எங்க அத்தைக்கு நந்தினியை ரொம்ப பிடிச்சி போச்சு. எப்ப பார்த்தாலும் நந்தினியை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அக்கம் பக்கத்துல நந்தினியை பத்தி தான் ஒரே பேச்சு. எல்லாரும் நந்தினியை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க எல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக தான் கூட்டிட்டு வர சொன்னாங்களா? இப்ப கூட்டிட்டு போறது அதுக்காக இல்ல. அத்தை நந்தினிக்கு செயின் மோதிரம்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. அதெல்லாம் போட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. நந்தினி, மாப்பிள்ளையோட அத்தை உன் மேல எவ்வளவு பிரியமா இருந்தா வாங்கி வச்சிருப்பாங்க. அவர் கூட போயிட்டு வாமா. வேண்டாம்மா, நான் போல. நந்தினி, நீ ஒன்றும் பயப்பட தேவையில்ல. நான் உன்னை போலீஸ் ஜீப்ல கூட்டிட்டு போகல, என் பைக்ல தான் கூட்டிட்டு போக போறேன். அம்மா, நான் போக மாட்டேமா. தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க உட்காருங்க, நான் அவகிட்ட பேசி கூட்டிட்டு வரேன். இல்ல நந்தினிக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் உட்காருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். என்னம்மா நீ? அவர்தான் கூப்பிடுறாருன்னா நீயும் கூட போ சொல்ற? என்னம்மா இது? உங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம் முடிவாயிடுச்சு. அப்புறம் என்ன? அவர் என்ன உன்னை பார்க்க பீச் நான் கூப்பிடுறாரு? அவர் அத்தை பார்க்கணும் தானே சொல்றாங்க. நீ போயிட்டு வாமா. எனக்கு பயமா இருக்குமா. ஏமா பயப்படுற? நீ போறது போலீஸ் கூட. அவரை பார்த்தாதான் எனக்கு பயமாவே இருக்கு. நல்லா இருக்குடி கதை. கட்டிக்க போறவரே பார்த்து பயந்தேன்னா அப்புறம் எப்படி அவர் கூட குடும்பம் நடத்துவ? உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வா. நான் வரல. சொன்னா கேளு. வா வாமா.
மாப்பிள்ள. போயிட்டு வாங்க. நந்தினி, நீ என் கூட விருப்பப்பட்டு தானே வர? விருப்பம்தான் மாப்பிள்ள. போயிட்டு வாங்க. போமா. வரோம் தே. ஆ வரேம்மா. சரிம்மா. அப்படியா? சரி, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். ஓகே ஓகே. வா காமினி. எங்க 2 நாளா ஆளையே காணோம்? அம்மா வீட்டுக்கு போயிருந்தியா? ஆமாம்மா. ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? உடம்பு சரியில்லையா? மனசு சரியில்லைம்மா. ஏம்மா, என்னாச்சு? சந்தியா கவலையிலேயே எங்க அப்பா மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாருமா. அவர் இனிமேலும் குடிச்சா அவர் உயிருக்கே ஆபத்தாயிடும்னு டாக்டர்ஸ் வார்ன் பண்ணிருக்காங்க. அப்படியா? எதுக்காக சந்தியாவை நினைச்சு உங்க அப்பா கவலைப்படணும்? சந்தியா எங்க அப்பாவை மதிக்கிறதே இல்லம்மா. இப்ப ஊருக்கு போன விஷயத்த கூட எங்க அப்பா கிட்ட சொல்லவே இல்லையா? பக்கத்துல இருக்கிற உங்ககிட்டயே சொல்லல. ஏம்மா, உங்க அப்பா போன கிட்ட காரியம் சொல்றதுக்கு டைம் இருக்கா success என்ன? அப்படி இல்லம்மா. Very good, very கொஞ்சம் good. இரு. நீ எப்போ வருவேன்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோமா. இங்க எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. எனக்கு என்னம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். சொல்லு. ஐயா ஐயா ராஜேஸ்வரிம்மா, கொஞ்சம் வெளியே வாங்கம்மா. டாக்டர், என்னாச்சு டாக்டர்? பயப்பட மாதிரி ஒண்ணும் இல்லையே. அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லம்மா. ஃப்ராக்சரே கிடையாது. வயசாயிடுச்சுல்ல, கீழே விழுந்த அதிர்ச்சியில கொஞ்சம் அன்கான்சியஸ் ஆயிட்டாரு. கொஞ்ச நாள் பெட் ரெஸ்ட் இருந்தாருன்னா எல்லாம் சரியா போயிடும். டாக்டர், ஐயாவை ஹாஸ்பிட்டலில் வேணா அட்மிட் பண்ணிடலாமா? எதுக்கு? ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை. தேவைப்பட்டா பார்த்துக்கலாம். டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எங்க சொத்தை அழிஞ்சாலும் பரவாயில்ல, அவருக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணுங்க. அவர் முழுசா குணமானா அதுவே எங்களுக்கு போதும் டாக்டர். அவருக்கு வழி தெரியாம நிம்மதியா தூங்குறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். நாளை காலையில ஏஞ்சோன நல்லா பேசுவாரு. ஆனா கொஞ்ச நாளைக்கு யாரும் அவருக்கு டென்ஷன் தராதீங்க. சரி டாக்டர். இந்த ஆபீஸ் நிர்வாகம், வீட்டு பொறுப்பு இதெல்லாம் வேற யாராவது பார்த்தா நல்லா இருக்கும். அவர்கிட்ட ரெஸ்ட் எடுத்துக்க சொன்னா எங்க டாக்டர் கேக்குறாரு? 70 வயசு நெருங்கிட்டாரு. எல்லா வேலையும் தான் தலையில தூக்கி போட்டு ஏன் இருக்காருன்னு தெரியல. நாளைக்கு வரும்போது நானே அவர்கிட்ட சொல்லி பார்க்கறேன். தேங்க்யூ டாக்டர். மௌலி, நம்ம டிரைவர் அனுப்பி டாக்டர் டிராப் பண்ண சொல்லுப்பா. சரிம்மா. ஐயோ, அந்த ஆள் கீழே விழுந்து தொலைஞ்ச உடனே இந்த மௌலி வேற ஒரு டாக்டர் கூப்பிட போயிட்டான். நான் தான் உங்களை வர சொன்னேன். அவர் தான் ரெகுலரா வர டாக்டர். அவர் வந்து பார்த்தாதான் கரெக்டா இருக்கும். ஐயாவோட உடம்ப பத்தி எல்லாம் அந்த டாக்டருக்கு தான் தெரியும் சொல்லி நான் தான் சமாளிச்சேன். நல்லா புரியுதுமா. அதனால தான் இவர் ஆஸ்பத்திரியில் வச்சு வைத்தியம் பார்க்காம வீட்டில் வச்சு பார்த்துருக்கேன். அந்த காலத்து உடம்புல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காரு. இருந்தாலும் நாளைக்கு வரும்போது அவரை கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்துங்கன்னு சொல்லிடுறேன். அப்புறம் எல்லா பொறுப்பும் உங்க கையில தான். அதுக்கப்புறம் நீங்க ராஜேஸ்வரி இல்ல, இந்த எல்லா சொத்துக்கும் ராணி, மகாராணி.
ஐயோ, அந்த ஆள் கீழே விழுந்து தொலைஞ்ச உடனே இந்த மௌலி வேற ஒரு டாக்டர் கூப்பிட போயிட்டான். நான் தான் உங்களை வர சொன்னேன். அவர் தான் ரெகுலரா வர டாக்டர். அவர் வந்து பார்த்தாதான் கரெக்டா இருக்கும். ஐயாவோட உடம்ப பத்தி எல்லாம் அந்த டாக்டருக்கு தான் தெரியும் சொல்லி நான் தான் சமாளிச்சேன். நல்லா புரியுதுமா. அதனால தான் இவர் ஆஸ்பத்திரியில் வச்சு வைத்தியம் பார்க்காம வீட்டில் வச்சு பார்த்துருக்கேன். அந்த காலத்து உடம்புல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காரு. இருந்தாலும் நாளைக்கு வரும்போது அவரை கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்துங்கன்னு சொல்லிடுறேன். அப்புறம் எல்லா பொறுப்பும் உங்க கையில தான். அதுக்கப்புறம் நீங்க ராஜேஸ்வரி இல்ல, இந்த எல்லா சொத்துக்கும் ராணி, மகாராணி. இந்த நாளதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் டாக்டர். ஏன் அதிர்ஷ்டம், எல்லாமே இயற்கையாவே நடக்குது. டாக்டர் கார் ரெடியா இருக்கு. மிஸ்டர் மௌலி, அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துங்க. சாருக்கு ஆயிடுச்சுன்னு பாவம் அம்மா ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. சரி டாக்டர், அம்மா பார்த்துக்கோ வாங்க. சொல்லுங்க. மௌலி, வக்கீலையும் ஆடிட்டரையும் வர சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. நீ எங்கேயும் போயிடாத. நான் இங்கே தான் இருப்பேன். ராஜேஸ்வரி, உயிர் எழுத வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால தான் வக்கீலையும் ஆடிட்டரையும் வர சொல்லியிருக்கேன். இப்ப என்ன அவசரம் அதுக்கு? நீங்க இதெல்லாம் செய்யறது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைம்மா. வயசு 60 ஆயிடுச்சுனால உயிர் எழுதி தலகாணிக்கடியில் வச்சு படுத்துக்கணும். இல்லைன்னா கோர்ட்டு கேஸுன்னு நம்ம சொத்துல பாதி போயிடும். அப்படி என்னதான் எழுத போறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துடுவாங்க. அப்ப எல்லாத்தையும் நீயே தெரிஞ்சுக்குவ. வணக்கம் சார். வாங்க. வணக்கம். சரிங்க சார். உட்காருங்க. உட்காருங்க. எந்திரிக்க வேண்டாம், அப்படியே படுங்க சார். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. சரி சார், நேரம் நல்லா இருக்கு. உயிர்ல என்ன எழுதணும்னு சொன்னீங்கன்னா நம்ம லாயர் நோட்ஸ் எடுத்துட்டு வாரு. ஒரு வாரத்துல ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். எங்க குலதெய்வம் அங்காள பரமேசியை மனசுல வேண்டிக்கிட்டு எப்படி உயிர் எழுதணுங்கிறத நான் சொல்றேன். சொல்லுங்க சார். சார், ஒரு விஷயம். நீங்க உயிர் எழுதும் போது உங்க ரத்தம் சம்பந்தப்பட்டவங்க தான் பக்கத்துல இருக்கணும். வேற யாரும் பக்கத்துல இருக்க கூடாது. ஐயா, நான் வெளியே இருக்கேங்க. வக்கீல் சார், நானும் வெளியே இருக்கேன். நீங்க இருக்கலாம். இல்ல சார், நான் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்து 25 வருஷத்துக்கு மேலாச்சு. இவருக்கு உண்மையான மனைவியே வாழ்ந்துட்டு இருக்கேனே தவிர இந்த குடும்பத்துல எவ்வளவு சொத்து இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு கூட ஆசைப்படல. எல்லாமே அவர் விருப்பம்தான். எதுவா இருந்தாலும் அவர் சுதந்திரமா செயல்படணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக தான் நான் வெளியே போறேன்னு சொன்னேன். ராஜேஸ்வரி, உனக்கு தெரியாம நான் இது வரைக்கும் எதுவுமே செஞ்சதில்லை. நீ ஏம்மா வெளியே போகணும்? இங்கேயே இரு. இல்லைங்க, நான் எதிர்பார்க்கறது ஒண்ணே ஒண்ணுதான். நீங்க எப்பவும் நல்லா இருக்கணும். அது போதும் எனக்கு. என்னங்க, எனக்கு இந்த தாலி நீடிச்சா போதும். கடவுளே, ராஜேஸ்வரி, என்கிட்ட
எப்பவும் எதையும் எதிர்பார்த்தது ஐ see. அப்படியே வாழ்ந்து பழகிட்டான். சொல்லுங்க சார், யார் பேர்ல உயில் எழுதணும்னு சொல்லுங்க, அப்படியே எழுதிடலாம். இறங்கு இறங்குன்னு சொல்றேன்ல. என்னது இது? நடு ரோட்ல நிறுத்திருக்கீங்க. உங்க அத்தை என்ன கூட்டிட்டு வர சொன்னதா தானே சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க. எங்க அத்தை உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னேன்ல, அது பொய். ஒரு போலீஸ்காரன் பொய் சொல்லாமா நீ நினைக்கலாம். நல்ல விஷயத்துக்காக பொய் சொல்லலான்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. அதான் நான் பொய் சொன்னேன். நானும் உன்னை பார்த்த நல்லது கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என்னை பார்த்தா பயப்படுற, பேச மாட்ற, முகம் கொடுத்து கூட கவனிக்க மாட்ற. இந்த பயம்லாம் உனக்கு போகணும். என் கூட ஃப்ரீயா பேசணும், நல்லா பழகணுன்றதுக்காக தான் நான் உன்னை வெளியே கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போக போறோம். வா. அம்மா கிட்டே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போறோம்னு சொல்லிருக்கலாம்ல. சொல்லியிருக்கலாம், நமக்கு இன்னும் என்கேஜ்மெண்ட்டே முடியல. அதுக்குள்ள உங்க பொண்ணு நான் ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன், உங்க அம்மா அனுப்புவாங்களா? அதுக்காக தான் சின்னதாக ஒரு பொய் சொன்னேன். வண்டியில் ஏறு. சாப்பிட்றீங்க? என்ன சாப்பிட்றேன்? எனக்கு எதுவும் வேண்டாம். 2 ஐஸ்கிரீம். ஓகே சார். நீங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர், நீங்களே இப்படி போய் சொல்லலாமா? நான் காக்கி சட்டை போட்டிருக்கும் போது தான் காவலன், அவன் கூட இருக்கும்போது காதலன். ஆனா யூனிஃபார்ம்ல இருக்கும்போது யாராச்சும் பொய் சொன்னாங்கன்னா எனக்கு சுத்தமா பிடிக்காது.